சிரியாவில் வெடித்து சிதறிய ஆயுத கிடங்கில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, இப்ப சிரியால ஆயுத கிடங்கு வெடித்து சிதறி இருப்பதாக அறிகிறோம். அந்த ஆயுத கிடங்கு எங்க இருக்கு? இந்த விபத்து எப்ப நடந்தது? இதுல பலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த விபத்து நடந்திருப்பது சிரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள இட்லிப் என்ற பகுதியில் தான். இங்கு இருக்கிற ஆயுத கிடங்கு இது சிரிய நாட்டுக்கு சொந்தமான ஆயுத கிடங்கு என்று கூறப்படுகிறது. இதுல தான் மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தியை உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு மேலும் அதிகமாக இருக்கும். தற்போது கிடைத்துள்ள முதற்கட்ட தகவல் தான் இது என உள்ளூர் ஊடகங்கள் செய்திகளை பதிவு செய்திருக்கின்றன. என்றால் இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்கள் தான் ஆவதாக கூறப்படுகிறது. தற்போது அங்கு மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இது வெறும் விபத்தா அல்லது தாக்குதலா என்ற ஒரு கேள்வி தற்போது எழத் தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் உள்ளூர் ஊடகங்களின்படி யார் ஐ விட்னஸ் என்று சொல்வார்கள், யார் இந்த விபத்தை பார்த்தார்களோ அவர்களின் கூற்றுப்படி அங்கு ஏதோ ஒரு சிறிய ரக விமானம், அதாவது ட்ரோன் தாக்குதலாக இருக்கும் என்பது போல் அந்த ஐவிட்னஸ் சொல்லியிருக்கிறார். உள்ளூர் ஊடகங்கள் அந்த செய்தியை பதிவிட்டிருக்கின்றன. எனவே இது எதிர்பாராத விபத்தா அல்லது நாச வேலையா, யாருடைய நாச வேலையா, தாக்குதலா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அரசின் ஆயுத கிடங்கு மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்டமாக தற்போது மீட்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது சிரிய அரசு. அதே வேளையில் மறுபுறம் இது விபத்தா அல்லது தாக்குதலா என்ற விசாரணையையும் தொடர்ந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.